जय गुरुदेव. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः. गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे நமः. பகவத்கீதை 38வது இது பற்றி சொல்கிறது. பகவத்கீதையும் மகாபாரதமும் மொத்தமும் ரெண்டும் ஒன்று தான். 18 சாப்டரில் என்னென்ன இருக்கோ எல்லாம் மகாபாரதத்துலேயும் இருக்குது. நமக்கு எப்போதுமே படிக்கிறதுக்கு மானசிக ஸ்திதி முக்கியம். யாரோட சண்டை போடணும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சுக்கணும். கார்பன்ய தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தெலுங்கில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள், இப்போ வந்து எதில் இருந்தாலும் மனசு சஞ்சலப்படாமல் நிர்ணயமாக இருக்கணும், ஒரே கோலில் இருக்கணும் அப்படின்னு. எதுவும் இப்போ வந்து கார்த்தால விடிகாலம்பரை எழுந்திருக்கும்போது நம்மளோட சுவாசத்தை பார்த்து எது லெஃப்ட்டு மூக்கிலேருந்து சுவாசம் வந்தால் லெஃப்ட்டு காலை கீழே வச்சு எழுந்திருக்கணும். ரைட்டு மூக்கில் சுவாசம் வந்ததுன்னா ரைட்டு காலை கீழே வச்சு எழுந்திருக்கணும். அந்த நாள் முழுக்க ஸ்மூத்தாக போகும். ஐயோ எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுடுது எப்படி அப்படின்னாக்கா என்ன செய்யறது? அந்த மாதிரி நம்ம எப்போவும் மனம் வந்து நம்ம ஜலம் சாப்பிட்றோம். அந்த ஜலம் வந்து நம்ம சரீரத்தில் என்னென்ன பிரபாவம் பண்ணுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரீரம் வந்து 5 சரீரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ ருமேனியன் காலத்தில் இந்த மனசு புத்தியெல்லாம் சேர்க்கலை. அதுக்காக ரொம்ப நிராசைப்பட வேண்டாம். கொஞ்சம் மனம் புரிஞ்சிடும். இதை கொஞ்சம் பண்ண இதெல்லாம் புரிஞ்சிடும். பரிவிரராஜனாக மாறுறதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். நீனே நிர்ணயித்துக்கோ. அனன்யா சிந்தியத்தோமாம் அப்படின்னு சொல்கிறோம். பேதம் இல்லை. அவாவா நியமனம் அவாவாளுக்கு புரியும். யோகம் யாரையுமே இது பண்ணாது, மாற்றாது. நம்ம தான் மாற்றிக்கணும். அதாவது யோகம் அப்படின்னா நல்ல யோகம் வந்துடுத்துடா அவனுக்கு அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடக்காத சம்பவத்தை கூட நடக்கிற மாதிரி பண்ணுறது தான் யோகங்கிறது. அசம்பவமாக இருக்கிறத சம்பவமாக பண்ணுவார் குரு. ஜெயத்குரு, ஜெயத்ருடு, துரோணர், பீஷ்மர் எல்லாம் இந்த இதில் அவளுக்கு குரு பண்ணியிருக்க. இந்த ஊர்வசியை கூட இவர் வந்து அர்ஜுனன் அம்மாங்கிற ஸ்தானத்தில் கேரக்டராக கொண்டு வந்திருக்கா. இந்திரனே அர்த்த சிம்மாசனம் கொடுத்துருக்க. எப்படி சம்பவம் ஆச்சு? நம்ம வந்து குரு நமக்கு நிறைய எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம போய் சின்னதாக ஏதாவது போய் கேட்குறோம். குரு வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் நம்ம வந்து சாக்லேட் போய் கேட்குற மாதிரி தான். இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது. இது புரிஞ்சுக்கோ. நல்லது நடந்தாக்க ஓகே, நடக்காதது கூட நடக்கும். ஷீரடி சாய்பாபா என்ன சொல்கிறார்? 12 வருஷம் நான் குருவையே பார்த்துருந்தேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்கு தம் இருக்கா? ஷீரடி சாயியே பார்த்துருந்தேன்னாக்க குருவை மனசில் நினச்சிட்டே மற்ற வேலையெல்லாமும் பண்ணினார். அதை புரிஞ்சிக்கல. வெங்கையாசாமி கூட அப்படி தான் இருந்தார். வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாது. சரி மாஸ்டர், எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நான் ஒரு மரத்துங்கீழே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ குருவோட வேலைக்கு உபயோகமாக இருக்க மாட்ட. குரு அப்போ வந்து கல்லும் நீ ஒன்று தான், நீயும் ஒன்று தான். கல்லை கூட தூக்கி போடலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. மாமூல் லைஃப்பில் இருக்கணும், சாதாரண லைஃப்பில் இருக்கணும். ஆனால் நீ மாறினது வந்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னாக்க நீ போஸ் அடிக்கிறேன்னு அர்த்தம்.
முல்லா நஸ்ருதீனோட கதை சொல்லணும். இப்போ முல்லா நஸ்ருதீனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. அவருக்கு ஏதோ சம்பந்தம் வந்தது. அந்த காலத்தில் அவருக்கு நன்னா போட்டுக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்லை. அப்போ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டு, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுப்பா, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ என்னோட வா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஃப்ரெண்டையும் ஆக்ஷன் பண்ணார். ஆனால் அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொன்னார், நீ எல்லாம் சொல்லு, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி மட்டும் அவள்கிட்ட சொல்லாத அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணார், அந்த எங்கே சம்பந்தம் பண்ண போகிறாளோ அங்கே போய் ரொம்ப முல்லா நஸ்ருதீனை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக எல்லாம் சொன்னார். எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னார், இந்த துணியெல்லாம் பற்றி ட்ரெஸ்ஸை பற்றி ஒன்றும் சொல்லாதன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தாக்கா வா எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? சாதனை செய்கிறது வெளியில் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நான் சாதனை பண்ணுறேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் சாதனை பண்ணுறேன், நான் பேச மாட்டேன், நான் சாதனை பண்ணுறேன், நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன், ஏதோ இந்த மாதிரி வேண்டாததெல்லாம் சொல்லக்கூடாது. அதை நீ சாதனை பண்ணுறேங்கிறதே வெளியில் இருக்கிறவாளுக்கு தெரியக்கூடாது. முக்கியமாக உன் வீட்டில் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது. சாதாரண மாமூலாக இருக்கிற அந்த பரிவிராஜகா மாஸ்டர்கிட்ட இருக்கிற பரிவிராஜகெல்லாம் மாமூலாக எல்லா மனுஷாலோடையும் கலந்து இருப்பாள். அவள் பரிவிராஜகன் அப்படிங்கிறது மாஸ்டருக்கும் அந்த பரிவிராஜகனுக்கும் மட்டும்தான் தெரியும். வெளி மனுஷால் யாருக்குமே தெரியாது. சில சமயத்தில் இந்த பெரிய பெரிய குருமார்கள்லாம் அவள் நினச்சபடி சாப்பிடுவா, நினச்சபடி தூக்கி போடுவா, அதெல்லாம் இருப்பாள். நம்ம உடனே அவளை கம்பேர் பண்ணக்கூடாது. அவள் அப்படி தான் இருப்பாள். அவள் பாஷை நமக்கு புரியாது. அவளை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு அருகதையும் கிடையாது. நம்ம அவளை பற்றி பேசவும் வேண்டாம். நம்ம எப்போதும் என்ன தெரியுமா பண்ணுவோம், அவளோட அந்த திருஷ்டிகோணம் தெரிஞ்சிக்காமல் அவர் இது பண்ணுறார், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கார், இந்த மாதிரி சிகரெட்டு குடிக்கிறார், இதெல்லாம் வேண்டாதெல்லாம் பேசுவோம். அவர் என்ன பண்ணினா நமக்கு என்ன வேணும், அவர்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அவளை மட்டம் தட்டி பேசுகிறது ரொம்ப 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 தப்பு. இதுக்கும் போதண்ணோட பத்தியம்தான் மாஸ்டர் சொல்கிறார். அந்த தெலுங்கு பத்தியம் ரொம்ப ரொம்ப நன்னா அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற. நாராயண தத்துவம், ஜலம் நாராயண தத்துவம் தான். நாரத ஜலம் நாராயணா எல்லாம் ஒன்று தான். நாமத்துக்கும் வேறுபாடு கிடையாது அப்படிங்கிற. ஞானத்தை உபயோகி, பாவத்தை புரிஞ்சுக்கோ. ஹிரண்யனால் 5 வயசு பிரகலாதனை கொல்ல முடியல. அப்படிப்பட்டவனுக்கு யோகம் க்ஷேமமாக அமைஞ்சிருது. நீ இப்போ எங்கே இருக்கியோ அதுதான் கரெக்டு. நான் இப்போ படிச்சிருந்தா நான் அங்கே அமெரிக்காவிலே இருப்பேன், லண்டன்லேயே இருப்பேன் அப்படின்லாம் நினச்சிப்பேன். பகவானுக்கு தெரியும், குருவுக்கு தெரியும், இதை விட பிரமாதமான இடம் உனக்கு கிடையாது. இதை போய் நீ குருகிட்ட கேட்கவே வேண்டாம். குரு மேக்சிமமாக உனக்கு எஃபர்ட் பண்ணி பெஸ்ட்டு பிளேஸில் தரார். குருவோட முதல் லட்சணம் அதான். குருகிட்ட போய் எனக்கு இது தா அது தா அது தா இது தா அப்படின்னு கேட்டு 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 பீக்க வேண்டாம் அவரை. அது எல்லாம் என்னென்ன உனக்கு வரணுமோ அதெல்லாம் வரும். அனன்யா சிந்தியந்தோம்பாம் தான். நம்ம சரீரத்திலேயே பகவான் இருக்க. தெய்வீக தன்மையும் நம்ம சரீரத்தில் இருக்கிறது. நம்மக்கிட்ட ஆத்மா இருக்கிறதுனால தான் நாம இருக்கோம். அதே தான் செடி கொடி எல்லாத்துக்குமே காரணம். நீ அதை தெரியாமல் ஒரு மாதிரி நமக்கு அது தரலை இது தரலை பணம் காசு தரலைன்னு சொல்லிட்டு அதை போய் தேடுறோம்.
பகவானோட பக்தி தான் வேணும், பாத சேவை பக்தி தான் வேணும். அதாவது எல்லாத்துலேயும் கேலாக்சிலேயே இன்னும் நிறைய இருக்குது. கேலாக்சியில் டெலஸ்கோப் போட்டு பார்த்தா நிறைய சின்ன சின்ன இது கோள்கள்லாம் கூட இருக்குது. இப்போ சில பேர் வந்து பாலகிருஷ்ணனை வெள்ளி பாலகிருஷ்ணனும் போட்டு தூளியில் ஆட்டுவா, இல்லை மண்ணால் பாலகிருஷ்ணன் பண்ணி தூளியில் போட்டு ஆட்டுவா. அதுக்கு பாவனையாக எல்லாம் பண்ணுவா, அழுவா, அவ்வளோ ஐக்கியமாயிடுவா அந்த பாலகிருஷ்ண பொம்மையில். ஆனால் அவள் பேரனை அந்த மாதிரி பண்ணுவாளான்னா பண்ண மாட்டாள். இதான் திருஷ்டி தோஷங்கிறது. பகவானை நீ எல்லார்ட்டையும் பார்க்க வேண்டாமா? அந்த மாதிரி எப்போதுமே பகவானை நீ நினச்சிட்டு இருந்தேன்னா அப்போ எல்லார்ட்டையுமே பகவான் இருக்கிறது உனக்கு நீ புரிஞ்சுப்ப. அந்த யோகமும் க்ஷேமமாகும். பகவான் உன்னை பார்த்துப்ப. பகவானும் ஸ்ரீலக்ஷ்மியும் தாயக்கட்டை ஆடுறா. அப்போ வந்து லக்ஷ்மி ஜெயிச்சிட்டாக்கா உடனே பகவான் எழுந்துட்டுருவார். எப்போதும் நீ பிரயத்தனம் பண்ணுற வரைக்கும் பகவானை பார்க்க முடியாது. உன் பிரயத்தனத்தை விட்டுடு, நீ ஒன்றும் பிரயத்தனமே பண்ண வேண்டாம். அர்ஜுனன் வந்து பானத்தை கிருஷ்ணர் சொன்னார், அதை அப்படியே பண்ணினார். உனக்கு என்ன ஒரு ரோல் கொடுத்துருக்கோ இந்த சம்சாரத்தில், அந்த ரோலை, அந்த பாத்தியதையை பர்ஃபெக்டாக பண்ணணும். வந்து வீட்டில் மாமியாரை கவனிச்சுக்கணும், மாமனாரை கவனிச்சுக்கணும், ஹஸ்பண்டை கவனிச்சுக்கணும், அதெல்லாம் நன்னா பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் தான் சொல்கிறீங்களே ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருந்தா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி உட்கார்றேன் அப்படின்னா சரி உட்காரு. அந்த மாதிரி உனக்கு தம் இருந்தால் உட்காரு. நான் காசியில் இருக்கும்போது 40 days அந்த மாதிரி இருந்து பார்த்தேன். காட்டில் போய் இருந்தேன். அப்போ எனக்கு எல்லாமே கிடச்சிது சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி உனக்கு தம் இருந்தால் இது ஸ்ரீசைலம் பக்கத்தில் இஷ்டகாமேஸ்வரி இருக்கிற இடத்துக்கும் இன்னும் ஜாஸ்தி தூரம் போ, உனக்கு அப்போ கிடைக்கும் எல்லாம். ஆனால் இங்கே உட்காந்துட்டு மனுஷ ரூபத்தில் இங்கே உட்காந்துட்டு நான் அந்த மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு யாரானு பழம் கொடுப்பாளா, யாரானு தேங்காய் கொடுப்பாளா, எல்லாம் நீ நினச்சிக்காத. இங்கேயும் மனுஷ ரூபத்தில் ரகரகமாக சிங்கம், பாம்பு எல்லாமே இருக்குது. இதை நன்னா புரிஞ்சுக்கோ. 18 சாப்டரையும் அத்தியாயத்தையும் அத்தியனம் பண்ணு. அத்தியாயமும் அத்தியனமும் ரெண்டும் ஒன்று தான். அத்தியாயத்தில் என்ன அத்தியனம் செய்யணுமோ அதை தான் சொல்லியிருக்கு. பாகிய ஜகத்தில் இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஆத்தியாத்ய ஜகத்தில் இது 100% கரெக்டு. ஸ்வாத்தியாயம் அப்படின்னா மீனிங் இருக்குது. படித்ததை உன் லைஃப்பில் உபயோகப்படுத்தணும். பகவத்கீதை 18 சாப்டரும் படிச்சுதாக்க 18 மாறுதலும் உங்ககிட்ட வரணும். அர்ஜுனனுக்கு வந்துடுத்து, பீஷ்மருக்கு லாஸ்ட்டு வந்தது. அதனால் நீ பகவத்கீதை படித்து இதை 18 அத்தியாயத்தையும் நீ படித்து அதுலேருந்து மாறுதல் கொண்டு வந்துக்கோ. நீ வந்து உன்னோட குரு மாதிரி நீ உன் லைஃப்பை மாற்றிக்கோ. நீ கூட கிருஷ்ணனை ஆகலாம். இப்போ பசு மாடு வாங்குறான் ஒருத்தன். அவன் ஒரு கயிறை கட்டி அழைச்சிட்டு வரான். அப்போ ஒருத்தன் கேட்குறான், பசுமாடு ஒன்று அழைச்சின்னு வருதா, நீ பசுமாட்டை அழைச்சின்னு வரியா அப்படின்னு. அப்போ ஒரு நடுப்புற இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து அந்த கயத்தை விட்டுட்டான். கயத்தை இது பிடியிலேருந்து விட்டுட்டான். அப்போ என்ன ஆகுது, பசு ஓடி போகிறது. இப்போ பசு பின்னாடி தானே நீ போகிற, அதை புரிஞ்சுக்கோ.
எல்லாமே பந்தம்தான். பந்தத்தில் ரொம்ப சிக்கிக்காத. எதுவுமே பந்தம் இருக்குது, ஆனால் பந்தம் இல்லை. அசிதார விரதம் தான் நம்மெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். இதை நிர்ணயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கடன் வாங்குகிற, கடன் தீந்துடுத்து, ஆனாலும் மறுபடியும் போய் பார்க்குறேன்னா அது என்ன ஆகுது? அது பந்தமாகுது. புரியலல்ல? ஒருத்தட்ட 50 ரூபா கடன் வாங்குற, 50 ரூபா கொடுத்துட்ற. இன்னொருத்தட்ட 100 ரூபா கடன் வாங்குற, அவர்கிட்டையும் கொடுத்துட்ற. அது பழக்கம் ஆகிடுத்து. பணத்தை கொடுத்தியும் மறுபடியும் நீ போறியே, அதான் பாத்தியதை. பாத்தியதையை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணு. பாத்தியதையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, கடனை தீர்க்கிறது மாதிரி தான். கடன் தீர்ந்துடுத்துனா மறந்துடணும். எப்படி தெரியும் அப்படின்னா, எப்போ வரைக்கும் உன்னோட பாத்தியதை இருக்குது அது வரைக்கும் தான். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சு, பாத்தியதை முடிஞ்சுடுத்து, அன்மா அவள் பார்த்துப்பா. அவளோட விஷயத்தில் போய் நம்ம ரொம்ப மூக்க நுழைச்சி இது எப்படி பண்ணு அது எப்படி பண்ணலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. இந்த மகாபாரத சண்டையில் அப்போ எல்லாரும் நிற்கிறா. ஆச்சாரியன், பிள்ளை, சம்மந்தி, இருக்கிற உறவுக்காரா எல்லோரும் நிற்கிறா. சின்ன வயசுலேருந்தே குருவோட வளர்ந்து, குருவே இது இப்படி பண்ண அப்படி பண்ண ஆலோசனையை பற்றி கூறி அதை தான் புரிஞ்சு அவர் பண்ணினார். நம்ம எல்லோரும் தப்பு பண்ணுறோம். தப்பு பண்ணினாக்கா மறுபடியும் திருத்திப்போம். யோகக்ஷேமம் மகாமியகம். துரோணர், பீஷ்மர், கர்ணன், ஜெயத்ருதர் யாரையுமே ஜெயிக்க முடியாது. துரோணரே ஆயுதத்தை கீழே போட்டால் தான் அவரை ஜெயிக்க முடியும். பீஷ்மர் இச்சாமரணம். கர்ணன் ஈஸ்வரன் அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு பானம் கொடுத்துருக்கார். அதனால் கர்ணனுக்கு பானம் இருக்குது, அந்த பானத்தை வச்சு அர்ஜுனனை கொல்வேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்க. நமக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்குது, பானம் இருக்குது. அது என்னது? காயத்ரி. காயத்ரி மூலமாக நம்ம யுக நிர்மாணம் பண்ணலாம். ஜெயத்ரதனு கூட சிவன் வரன் தந்திருக்க. சிவ உபாசனை பண்ணுவான் எல்லாருக்குமே சிவன் இது வரன் தந்துடுவேன். இந்த 4 பேரையும் 4 பேர் இல்லாமல் இல்லாமல் இருக்கும்போது தான், அர்ஜுனன் இல்லாமல் 4 பேர் இருக்கிறதா தான் ஜெயத்ருதன் ஜெயிக்க முடியும். ஜெகத்குரு ப்ளஸ் நீ ரெண்டுமே வேணும். மானசிக ஸ்திதியை புரிஞ்சுக்கோ. விஷாத யோகத்தை தாண்டு. நம்ம சரீரம் பஞ்சதத்துவத்தினால ஆயிருக்கு. ஆனாலும் சரீரம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். நமக்கு ஸ்தித பிரஜத்துவம் வேணும். பாக்கிய ஜகத்தில் எது என்ன ஆனாலும் நம்ம மனசு அப்செட் ஆகக்கூடாது. எப்போதும் போல் இருக்கணும். இது முதல்ல புரிஞ்சுக்கோ. சித பிரஜத்தில் பிரக்யாவை ஆக்ஞாவிலே மனசை வச்சுக்கணும். எல்லாமே ஸ்பேஸில் தான் இருக்குது. இப்போ ஜபம் பண்ணிட்டுருக்கேன், என்னால் அது பண்ண முடியல, அது மாதிரிலாம் சொல்லவே வேண்டாம். நீ மனசை அங்கே வச்சுட்டு நீ எல்லா வேலையுமே பண்ணலாம். இராணுவத்தில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். ரொம்ப வருஷம் கழித்து வரான். அவள் கழித்து வரான்னொடனே அவள் அம்மா ரொம்ப அவன் பையனுக்காக ருச்சியாக எல்லாம் சாப்பாடு பண்ணுறா. கொஞ்சம் வாசலில் சத்தம் கேட்டால் கூட எட்டி எட்டி பார்க்குறா, பையன் வந்துட்டானான்னு. ஆனால் அவன் மனசு பையன்கிட்ட தான் இருக்குது. சமையல்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறா. நம்ம எல்லோரும் இதை பண்ணுறோம், ஆனால் இதை பண்ணுறோங்கிறத நம்ம அவேர்னஸ்ஸு நம்ம புரிஞ்சுக்கலை.
அதே மாதிரி தான் இந்த புதுசாக சைக்கிள் கற்றுக்கிறவனும் சைக்கிளில் ஏறி உட்காருவான். எதிர்த்தாப்பில் லாரி வந்துடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த சைக்கிளை விட்டு கீழே இறங்கிடுவான். ரொம்ப நன்னா சைக்கிள் வந்துடுத்துன்னு வைங்கோ, அவன் பேக்கில் ஒருத்தனை முன்னாடி ஒருத்தனை உட்கார வச்சுட்டு போவான். மனசை எப்போதும் ஆக்ஞாவில் வச்சு வேலை பண்ணணும். இது மாதிரி இருந்தால் யுத்தம் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மனசு இருந்தால் போகாது, தினம் ப்ராக்டிஸும் பண்ணணும். கார்பண்ய தோஷங்கிற பௌதிகமாக இருக்கிற குரு இல்லை, நமக்கு பௌதிகமாக இருக்கிற குரு உள்ளே இருக்கிற நம்ம குருவை காட்டுறதுக்கு தான். நீ அந்த ஸ்திதிக்கு போனாக்க அந்த உள்ள உங்ககிட்ட இருக்கிற குருவே உனக்கு வழி காட்டுவார். நீ இந்த வழி போ, அந்த வழி போன்னு அவர் நன்னா நமக்கு காட்டுவார். அதை காட்டுறதுக்கு தான் பௌதிகமாக இருக்கிற குரு. இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். மனசை எப்போதும் ஆக்ஞாலவை வச்சு அப்படியே வேலை பண்ணிகிட்டே இருக்கும். ஆக்ஞாங்கிறது ஸ்பேஸ் கிட்ட வச்சு இது பண்ணுங்க. ஜெய் குருதேவ்.